வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேரழிவு குறித்து ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தால் வெடிக்கும் மூன்றாம் உலகப் போர் அச்சம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மின்சார கட்டமைப்பு திட்டம் எரிசக்தி சுதந்திரத்தை நோக்கிய ஒரு புரட்சி. பிரித்தானியாவின் கென் பகுதியில் மெனிஞ்சைட்டிஸ் நோய் பரவல், தடுப்பூசி போட மக்கள் தீவிரம். உக்ரைனில் முடங்கியுள்ள எண்ணெய் குழாயினை திறக்க ஐரோப்பிய ஒன்றியம் உதவி. ஈரானின் அதிரடியான பதிலடி, டெல் அவிவ் மீது கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல், மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய சரமாரி தாக்குதல், 21 ட்ரோன்கள் ருமேனியாவை நோக்கி பாய்ந்ததால் பரபரப்பு. போர் பதட்டத்தால் புதிய எண்ணெய் நெருக்கடி அச்சம், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. ரஷ்யாவுடன் மீண்டும் உறவா? மலிவு விலை எரிசக்தி கோரிக்கையினை நிராகரித்தது ஐரோப்பிய ஒன்றியம். இனி விரிவான செய்திகள். அணுசக்தி பேரழிவு குறித்து ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தால் வெடிக்கும் மூன்றாம் உலக போர் அச்சம். ஈரானுடனான மோதல் போக்கு தீவிரமடைந்து வரும் நிலையில் அணுசக்தி பேரழிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி இலக்குகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் உலகை ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி தள்ளுவதாக அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய பதட்டமான சூழல் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது மூன்றாம் உலக போராக வெடிக்கக்கூடும் என்று சர்வதேச அரசியல் நோக்குநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஈரானின் அணுவாயுத முன்னெடுப்புகளை தடுக்க தவறினால் அது உலகளாவிய பாதுகாப்புக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ட்ரம்ப் தரப்பு வாதிடுகிறது. அமெரிக்காவின் இந்த அதிரடி எச்சரிக்கையானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவி வரும் போர் பதட்டத்தை மேலும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சர்வதேச நாடுகள் உடனடியாக தலையிட்டு இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்த நிலையில் அணுசக்தி அச்சுறுத்தல் உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மின்சார கட்டமைப்பு திட்டம் எரிசக்தி சுதந்திரத்தை நோக்கிய ஒரு புரட்சி. ஐரோப்பிய ஒன்றியம் தனது எரிசக்தி தேவைகளுக்கு பிற நாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்க புதிய மின்சார கட்டமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஐரோப்பா முழுவதும் உள்ள மின்சார விநியோக கட்டமைப்புகளை நவீனமயமாக்கி ஒன்றோடொன்று இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காற்றாலை மற்றும் சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதே இந்த புதிய உத்தியின் முதன்மை நோக்கமாகும். இதன் மூலம் ரஷ்யா போன்ற நாடுகளின் எரிபொருள் விநியோகத்தில் தங்கியிருக்காமல் ஐரோப்பா தனது சொந்த எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று கருதப்படுகிறது. எனினும் இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு தேவையான பாரிய நிதி ஒதுக்கீடு மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் மின்சார கட்டணங்கள் குறைவதோடு எரிசக்தி துறையில் தன்னிறைவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவின் கென் பகுதியில் மெனிஞ்சைட்டிஸ் நோய் பரவல், தடுப்பூசி போட மக்கள் தீவிரம். பிரித்தானியாவின் கென் பகுதியில் மெனிஞ்சைட்டிஸ் நோய் பாதிப்பு திடீரென்று அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. நோய் பரவலை தொடர்ந்து மருந்தகங்களில் மெனிஞ்சைட்டிஸ் தடுப்பூசிக்கான முன்பதிவு எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கருதி தடுப்பூசி செலுத்த அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காய்ச்சல், கடுமையான தலைவலி மற்றும் கழுத்து விரைப்பு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியினை நாடுமாறும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அதிகரித்து வரும் தேவையினை பூர்த்தி செய்ய மருந்தகங்களில் தடுப்பூசி கையிருப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உள்ளூர் சுகாதார அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. உக்ரைனில் முடங்கியுள்ள எண்ணெய் குழாயினை திறக்க ஐரோப்பிய ஒன்றியம் உதவி. உக்ரைன் வழியாக செல்லும் முக்கிய எண்ணெய் குழாய் விநியோக தடையினை நீக்கி மீண்டும் திறப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் உதவி செய்ய முன் வந்துள்ளது. போர் சூழல் மற்றும் அரசியல் காரணங்களால் தடைப்பட்டிருந்த இந்த விநியோக வழித்தடம் ஐரோப்பிய நாடுகளின் எரிசக்தி தேவையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் இந்த எண்ணெய் குழாயினை பெரிதும் நம்பியுள்ள நிலையில் நிலவும் தட்டுப்பாட்டை போக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்க்க உக்ரைன் அதிகாரிகளுடன் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். பிராந்தியத்தின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் வரவிருக்கும் காலங்களில் எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதும் முக்கிய நோக்கமாகும். தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் பாதுகாப்பு சவால்களை களைந்து மிக விரைவில் எண்ணெய் போக்குவரத்தை சீராக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
ஈரானின் அதிரடி பதிலடி டெல் அவிவ் மீது கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம். ஈரானின் பாதுகாப்பு தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவிவ் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிளஸ்டர் வகை ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறைத்து அளித்த போதிலும் சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த திடீர் தாக்குதலால் டெல் அவிவ் நகரில் அபாய சங்குகள் முழங்கின. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஈரானின் இந்த நேரடி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் கடுமையான பதிலடி கொடுக்க தயாராகி வருவதால் பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய சரமாரி தாக்குதல் 21 ட்ரோன்கள் ருமேனியாவை நோக்கி பாய்ந்ததால் பரபரப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலின் போது சுமார் 21 ரஷ்ய ட்ரோன்கள் நேட்டோ உறுப்பு நாடான ருமேனியாவை நோக்கி சென்றதாக அந்நாட்டு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் எல்லைப் பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்யா ஏவிய இந்த ட்ரோன்கள் தற்செயலாக அல்லது திட்டமிட்டு ருமேனிய வான் எல்லைக்குள் நுழைய முயன்றதாக கருதப்படுகிறது. இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து ருமேனியாவின் போர் விமானங்கள் அவசரமாக விண்ணில் ஏவப்பட்டு எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்கள் அண்டை நாடுகளின் பாதுகாப்புக்கும் பெரும் சவாலாக மாறி வருவதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது. தனது வான் எல்லை மீறப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ருமேனிய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் பதட்டத்தால் புதிய எண்ணெய் நெருக்கடி அச்சம். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. மத்திய கிழக்கில் நிலவும் தீவிர போர் சூழல் காரணமாக உலக அளவில் மீண்டும் ஒரு பாரிய எண்ணெய் நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல்கள் உலகின் முக்கிய எண்ணெய் விநியோக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. விநியோக சங்கிலியில் ஏற்படும் சிறு தடையினையும் கச்சா எண்ணெய் விலையினை $100 மேல் கொண்டு செல்லும் என்பதால் உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து மீண்டும் உலகளாவிய பணவீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகள் தங்களின் அவசரகால எண்ணெய் இருப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இப்போதே முடுக்கிவிட்டுள்ளன. போரை நிறுத்தி அமைதி ஏற்படுத்தப்படாவிட்டால் 1970களில் நிலவியதை போன்ற ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியினை உலகம் சந்திக்க நேரிடும் என்று அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவுடன் மீண்டும் உறவா? மலிவு விலை எரிசக்தி கோரிக்கையினை நிராகரித்தது ஐரோப்பிய ஒன்றியம். மலிவு விலையில் எரிசக்தியினை பெறுவதற்காக ரஷ்யாவுடன் உறவை சீராக்க வேண்டும் என்ற பெல்ஜியம் பிரதமரின் கோரிக்கையினை ஐரோப்பிய ஒன்றியத்தின் காயா காலாஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு எரிபொருளை பெறுவது என்பது ஐரோப்பாவின் பாதுகாப்பை மாஸ்கோவிடம் அடகு வைப்பதற்கு சமம் என்று அவர் எச்சரித்துள்ளார். உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளில் எவ்வித சமரசமும் செய்ய போவதில்லை என்பதில் ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியாக உள்ளது. எரிசக்தி தேவைக்காக மீண்டும் ரஷ்யாவை சார்ந்திருப்பது என்பது எதிர்காலத்தில் ஐரோப்பாவை பிளாக்மெயில் செய்ய ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று காலாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரோ நாட்டின் பொருளாதார நலனை கருதி முன்வைத்த இந்த ஆலோசனையானது ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.